ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு விளக்கு நல்லா சுத்தமாக பளிச்சுன்னு நல்லா ஜொலிக்கிற மாதிரி விளக்க போகிறோம். வாங்க எப்படி விளக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் பாருங்கள், விளக்கு இப்போ எண்ணெய் பிசுக்கோடு இருக்குது. நான் வீடியோக்காக இந்த மாதிரி விளக்கு விளக்காமல் வச்சுருக்கேன். இப்போ இந்த விளக்கை எப்படி பளிச்சுன்னு விளக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரம் விளக்குற இடத்துல கீழே ஒரு தட்டு போட்டுக்கலாங்க. இப்போ அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லா இந்த விளக்கு கழுவிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கழுவியாச்சு. இப்போ இதில் நான் பாத்திரம் கழுவுற சோப்பு தான் எடுத்திருக்கேன். இதுக்குன்னு தனியாக நான் விளக்கு தேய்க்கிறதுக்குன்னு தனியாக இந்த மாதிரி ஸ்க்ரப் வச்சுருப்பேங்க. நீங்கள் பாத்திரம் விளக்குறதுலே தேய்ச்சிடாதீங்க, இதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரப் வச்சு இப்போ நல்லா தேய்ச்சிடலாம். துவைக்கிற சோப்பு இல்லைன்னா பாத்திரம் கழுவுற சோப்பு வச்சு இந்த விளக்கை ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துடலாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் தேய்க்க வேண்டியதில்லை, சும்மா லைட்டாக தேய்ச்சாலே போதும். ரொம்ப ஈஸியான முறையில் விளக்கு விளக்கிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் இது போல் விளக்கி வச்சிடலாம். இப்போ நல்லா சோப்பு போட்டு விளக்கு விளக்கியாச்சுங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் புளியை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த புளியை வச்சு நல்லா தேய்க்கலாம். பழைய புளியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா விளக்கு நல்லா ஜொலிக்கும், விளக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த புளியை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாங்க. இது போலவே எல்லாத்தையும் இந்த புளியை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். நம்ம கடையில் வாங்குகிற பவுடர்லாம் வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நான் இந்த மாதிரி விளக்கு பளிச்சுன்னு விளக்கிடலாங்க. இதே மாதிரி இந்த புளியை வச்சு எல்லாத்தையும் விளக்கி வச்சிடலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிடலாங்க. எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது அடுத்ததான் மறுபடியும் சோப்பு வச்சு நம்ம விளக்க போகிறோம். ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்து விளக்கணும்னு அவசியம் இல்லைங்க, சும்மா லைட்டாக தேய்ச்சாலே போதும். இது மாதிரி மறுபடியும் சோப் போட்டு இப்போ விளக்க விளக்கிடலாம்.
இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு நல்லா இப்போவே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்ததாக ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை போட்டு இப்போ நல்லா விளக்க தேய்ச்சிக்கலாம். இப்போ இதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். கடைசியாக மறுபடியும் சோப் போட்டு இந்த விளக்கை விளக்கிடலாங்க. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இப்போது ஒரு கர்ச்சீப் வச்சு இந்த விளக்க நல்லா தொடச்சி எடுத்துடலாங்க. இதுக்குன்னு தனியாக கர்ச்சீப் வச்சுக்கணும். விளக்க சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம். இது போலவே எல்லாத்தையும் விளக்க சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பித்தளை விளக்கு நம்ம சுத்தமாக விளக்கி எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.